திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருக்குறளில் மறுபிறப்பு கொள்கை என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்தியாவில் தோன்றிய அனைத்து சமயங்களும் கடவுளை ஏற்றுக்கொண்ட சமயமாக இருந்தாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமயமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் தோன்றிய அனைத்து சமயங்களும் இந்த மறுபிறப்பு கொள்கை என்ற ஒன்றையும் தீர்க்கமான வினை கொள்கை என்ற ஒன்றையும் அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேலை நாட்டில் தோன்றிய சமயங்கள் இந்த மறுபிறப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வினை கொள்கையும் தெளிவான வினை கொள்கையும் அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் மேலை நாட்டில் தோன்றிய சமயங்களில் மறுமை வாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வு உண்டு என்றும், அந்த மறுமை வாழ்வு என்பது நித்திய வாழ்வு என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அங்கே சொல்லப்படக்கூடிய நித்திய வாழ்வு என்பது சொர்க்கலோக வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்மிடத்திலேயும் சொர்க்கலோக வாழ்க்கை உண்டு, ஆனால் அது நிரந்தரமான வாழ்க்கை என்று நாம் சொல்லவில்லை. நம்மை பொறுத்தவரையும் நித்திய வாழ்வு, மறுமை வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு என்பது இறைவனுடைய திருவடியிலே இரண்டர கலத்தல் என்பதே, அதுதான் முக்தி. அந்த முக்தி நிலையிலே இந்த ஆன்மாவிற்கு கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பும் கிடையாது, கனவு காணுகின்ற பொழுது பயன்படக்கூடிய சூக்கும உடம்பும் கிடையாது. ஆகவே பிறப்பை அறுக்கக்கூடிய ஆன்மாவிற்கு உடம்பு மிகை, அதாவது தூள உடம்பும் மிகை, சூக்கும உடம்பும் மிகை. ஆகவே முக்தி காலத்திலே உடம்பு என்பது கிடையாது என்பதை வலியுறுத்தக்கூடிய சமயம் நம்முடைய சைவ சமயம். இதை தெளிவாக திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே வைத்து ஆங்காங்கு சொல்லி இருக்கிறார். குறிப்பாக மறுபிறப்பு கொள்கையை தெளிவாக விளக்கி இருக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் இந்த மறுபிறப்பு கொள்கையை தன்னுடைய திருவாசகத்திலே மிகவும் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி வலியுறுத்தி இருக்கிறார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதரா பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மிகவும் தெளிவாக மறுபிறப்பு கொள்கையை வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஔவையார் தன்னுடைய ஔவைக்குறள் என்ற ஒரு நூலிலே மறுபிறப்பு கொள்கையை வலியுறுத்துவதற்காக பிறப்பறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தையே இயற்றி அந்த அதிகாரத்தில் பல குறட்பாக்களில் மறுபிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் எத்தனையோ தேவாரங்கள் நமக்கு கிடைக்காமல் சென்று விட்டன, எத்தனையோ திருப்புகழ்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த திருவாசகமும் திருக்குறளும் அப்படியே முழுமையாக ஒரு பாடல் கூட சிதைவடையாமல் நமக்கு கிடைக்கும்படி இறைவன் திருவருட்கருணை செய்திருக்கிறான் என்பதை எண்ணுகின்ற பொழுது இந்த நூலருடைய ஏற்றம், திருவாசகம் திருக்குறள் என்ற இரண்டு நூல்களுடைய ஏற்றம் இதிலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மறுபிறப்பு கொள்கையை திருவள்ளுவர் எந்த குறட்பாக்களில் சொல்லி இருக்கிறார் எனில் 62வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் எந்த பிறவியிலும் அவனுக்கு தீமை வரக்கூடாது எனில் அவன் நல்ல பண்புடைய மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி 62வது திருக்குறளிலே எழுபிறப்பும் என்ற வார்த்தையை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். 107வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று குறிப்பிடுகிறார். 126வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின்
எளிமையும் ஏமாப்புடைத்து என்று அருளியுள்ளார்கள். 339வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மரணம் பிறப்பு நிலை என்ற இரண்டு நிலைகளும் எப்படி இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறார். மரணம் என்பது உறங்குவது போல் இருக்கும், பிறப்பு என்பது விழிப்பு நிலையை போல் இருக்கும். அதாவது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று குறிப்பிடுகிறார். 345வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை என்று குறிப்பிடுகிறார். நாம் நனவு நிலையிலே வாழ்வதற்கு இந்த தூள உடம்பு பயன்படுகிறது. கனவு காணுகின்ற பொழுது நாம் ஒரு உடம்பை பெறுகிறோம், அந்த உடம்புக்கு சூக்கும உடம்பு என்று பெயர். ஆகவே பிறப்பை அறுத்து எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டு உடம்புகளும் மிகையாக பாரமாக இருக்கும். அதனால் பிறப்பை அறுத்து எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு உடம்பையும் நீத்தவர்கள்தான் பிறப்பை அறுப்பார்கள் என்பதை வலியுறுத்தி பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனுடைய திருவடியிலே நாம் இரண்டர கலக்கின்ற பொழுது இந்த இரண்டு உடம்பும் நம்மை விட்டு நீங்கும் என்பது பெறப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 349வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக 356வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே மீண்டும் பிறக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி என்று குறிப்பிடுகிறார். 357வது குறட்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு 358வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த பிறவியை அறுத்து நீங்க வேண்டுமெனில் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் என்பது இறைவனுடைய திருவடி என்பது பொருள் கொள்ளப்படும். ஆகவே இறைவனுடைய திருவடியை கண்டவர்கள் அல்லது இறைவனை கண்டவர்களுக்கு இந்த பிறவி என்பது அறுபடும் என்பதை சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 361வது திருக்குறளில் மிகவும் தெளிவாக மறுபிறப்பை வலியுறுத்துகிறார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பேனும் வித்து என்று சொல்லுகிறார். அவா என்பது ஆசை. ஆசை என்பது தவறாமல் நமக்கு பிறவியை கொடுக்கக்கூடிய விதை என்பதை 361வது திருக்குறளில் குறிப்பிடுகிறார். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 362வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று குறிப்பிடுகிறார். அவர் பிறவாமையை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் எனில் பிறப்பு தொடர்ந்து வரக்கூடியது என்பது பெறப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 398வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று குறிப்பிடுகிறார். இதை அடிப்படையாக கொண்டுதான் வினை கொள்கை வலியுறுத்தப்படுகிறது. காரணம், ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்தை சொன்னவுடனே புரிந்து கொள்கிறான். ஒரு மாணவன் ஒரு விஷயத்தை பலமுறை சொன்னால்தான் புரிந்து கொள்கிறான். அப்ப இருவருக்கும் என்ன வித்தியாசம் எனில், ஒரு முறை சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவன் பல பிறவிகளில் அந்த செய்தியை படித்திருக்கிறான் என்று அர்த்தம். பலமுறை சொன்னால்தான் ஒருவன் புரிந்து கொள்கிறான் எனில் அவன் இப்பொழுதுதான் அந்த செய்தியை புதிதாக கேள்விப்படுகிறான் என்று அர்த்தம். ஆகவே இது மிகவும் தெளிவாக வினைக்கொள்கையை வலியுறுத்தக்கூடிய திருக்குறள் 398வது திருக்குறள். 538வது திருக்குறளில் குறிப்பிடுகிறார், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தவர்க்கு எளிமையும் இல் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய முன்னோர்கள் எதெல்லாம் புகழ்
புகழ்ச்சியை தரக்கூடிய செயல்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை அவன் செய்ய வேண்டும். செய்யாமல் இகழ்ந்தானே எனில் அவனுக்கு தீமை என்பது எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் என்பதை வலியுறுத்துகிறார். எளிமையும் இல் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக 835வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒருமை செயலாற்றும் பேதை எளிமையும் தான்பு கழுந்தும் அலறு என்று குறிப்பிடுகிறார். மேலும் 1002வது திருக்குறளில் குறிப்பிடுகின்ற பொழுது, மருளானாம் மானா பிறப்பு என்று குறிப்பிடுகிறார். அடுத்து இன்பத்துப்பாலில் குறிப்பிடுகின்ற பொழுது 1315வது திருக்குறளில் குறிப்பிடுகிறார். இந்த பிறப்பில் நீயும் நானும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இம்மை பிறப்பில் பிரியலாம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே திருவள்ளுவ தேவநாயனார் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று சொல்லப்படக்கூடிய முப்பாலிலும் ஆங்காங்கு மறுபிறப்பு கொள்கையை மிகவும் தீர்க்கமாக வலியுறுத்துகிறார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.